நிம்மதியான தூக்கம், மன அமைதி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்குகிற பெட்ரூம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சாலும் தூக்கமே இருக்காது, ஏதோ ஒன்று வேக் இருக்கும். ஏசி ஓடும், ஃபேன் ஓடும், எல்லாம் ஓடும், பார்த்தா ஆனால் வேர்த்து ஊற்றும், பயம் இருக்கும். துஷ்ட சக்திகளாகலையோ இல்லை பார்த்திங்கனாக்கா தீய சக்தினாலேயோ ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளை ஆட்டி படிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல தூக்கம் வரும், கெட்ட கனவு வராது. நிம்மதி நீங்கள் ஒரு செக் பண்ண 2-3 நாள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிம்மதியாக தூங்குறதை பார்க்கலாம். தூக்கமே வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் அது தி பெஸ்ட்டு. பாதுகாப்பும் கூட, வசிய சக்தியும் கூட, இந்த காரிய சக்தியும் கொடுக்கும். உடம்பில் படிந்திருக்கக்கூடிய கரைகளை காரத்தின் மூலமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இது வாஸ்து கோலமாகவும் எடுத்துக்கலாம், மருத்துவ பகுதியாகவும் எடுத்துக்கலாம். நிம்மதியான தூக்கம், மன அமைதி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்குகிற பெட்ரூம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சாலும் தூக்கமே இருக்காது, எப்படி புரண்டு படுப்பாங்க, பார்த்திங்கனாக்கா தூக்கமே வராது, ஏதோ ஒன்று வேக் இருக்கும். ஏசி ஓடும், ஃபேன் ஓடும், எல்லாம் ஓடும், பார்த்தா ஆனால் வேர்த்து ஊற்றும், பயம் இருக்கும். இதெல்லாம் காரணம் மனசளவில் நம்ம மனசில் தைரியமாக இருக்கிறது கிடையாது. ஒன்று பலவீனமான மனம், இன்னொன்று வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி என்ற மனம். அது நமக்கு தெரியாது. ஆனால் துஷ்ட சக்திகளாகலையோ இல்லை பார்த்திங்கனாக்கா தீய சக்தினாலேயோ ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளை ஆட்டி படிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆட்டி படைப்பதையும் நீட்டி படுத்திருப்பையும், அதை ஓட்டம், இது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உப்பு தான், கல் உப்பு. இந்த கல் உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரூமை நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கே பார்த்திங்கன்னா கல் உப்பு தான். இந்த கல் உப்பு ஒரு சின்ன பவுலில் மூலையில் எங்கே வேணாலும் வைங்க. கல் உப்பில் ஒரு 5 ஜாதிக்காயை உள்ளே புதைச்சி வச்சுருங்க. மீன்ஸ் பவுலில் வைக்கிறீங்கன்னா 5 ஜாதிக்காய் கல் உப்பு உள்ளே போட்டுருங்க. அதாவது நீங்கள் பேக்கெட்டு தூள் உப்புலாம் போட்டுற வேண்டாம். கல் உப்பு போட்டு உள்ளே ஜாதிக்காய் ஒரு 5 புதைக்கி வச்சுருங்க. மேலே கும்பிட்டே வச்சுருங்க. கொஞ்சம் மிளகு உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதில் நெகட்டிவிட்டி இருக்காது. வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு தூங்காமல் உட்காந்துட்டு காலை எழுந்திரிச்சு போகக்கூடிய சக்திகள் இருக்காது. நீட்டாக நல்லா படுத்தோடனே தூங்கணும். அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 செஞ்சு வச்சுக்கலாம். கார்னர்ஸில் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா 1 போதும். ஆக கல் உப்பு தான் அங்கே ராஜா. கல் உப்புக்கு ஜாதிக்காய்க்கும் கனெக்ட் ஆனிச்சுனாக்கா மிகப்பெரிய ஒரு டைனமோ. அதில் கொஞ்சம் மேலால் மிளகு போட்டுக்கலாம். மிளகு மிகப்பெரிய ஒரு பாய்சன் ரிமூவர். ஸோ அப்போ இதை போட்டு வச்சாலே போதுமான விஷயந்தான், உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். சரி, இப்போ கட்டிலுக்கு கீழே என்ன போடலாம்? மேலே அழகாக தூரத்தில் வச்சிட்டோம். கட்டில் இருக்குது பார்த்திங்களா? கட்டிலுக்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு மரக்குச்சி, வேப்ப மரக்குச்சி. வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் நிறைய எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு தண்டு வேப்ப மரக்குச்சி அவ்வளோதான் எடுத்து கீழே போட்டு வைங்களேன். நல்ல தூக்கம் வரும், கெட்ட கனவு வராது. படிகாரத்தை பெட்டுக்கு அடியில் வைக்கலாம், தலைவணி கீழே கூட வைக்கலாம். தூள் பண்ணி அழகாக பவுடர் ஆக்கி நீங்கள் மேலே பின்ன இருக்கக்கூடாதுன்னா அழகாக ஒரு துணியில் வச்சு வைக்கலாம். படிகாரத்திற்கு அவ்வளோ ஒரு குணம் உண்டு. தூக்கம் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கனவுலாம் இல்லாமல் நிம்மதியான தூக்கம். நைட்டு போய் படுக்கிறீங்களா, அது ரிலாக்ஸாக காலைல தான் எழுந்திரிக்கணும். உடலுக்கு ஆரோக்கியம். படிகாரத்துலேருந்து வரக்கூடிய காந்த அலைகள், எலக்ட்ரோஃபீல்டு என்ன பண்ணுன்னா ஒரு அடிக்க ரொட்டேட் இப்படியே வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு. படிகாரம் சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டு வாசலில் கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து வர காற்றுல நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே விடும். படிகாரம் இந்த நேச்சுரல் சானிடைசர் மாதிரி. அதே மாதிரி தான் நீங்கள் போட்டிருக்கிறதுல எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிகாரம் வைக்கலாம். இதுக்கு கூட குறைச்சலாம் கிடையாது. ஸோ இது ஒன்று. படிகாரம், வேப்பங்குச்சி, பவுலில் கல் உப்பு, உள்ளே போடக்கூடிய முக்கியமானது ஜாதிக்காய், மிளகு. இது இருந்தாலே வீட்டுக்கு நம்ம தூங்குறதுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது வரவே வராது. அதனால தான் இது சூப்பர். நீங்கள் குட்டி குட்டியாக செஞ்சு வைக்கலாம், உங்கள் ரூம் தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நிம்மதி நீங்கள் ஒரு செக் பண்ண 2-3 நாள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிம்மதியாக தூங்குறதை பார்க்கலாம். தூக்கமே வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் அது தி பெஸ்ட்டு. இப்படி பெட்ரூமுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா? வீட்டு ஹாலில் கூட வைக்கலாம். ஏன்னா வேப்பங்குச்சிக்கு இணையான ஒரு விஷயமே கிடையாது. வேப்பங்குச்சிக்கு அழிவே கிடையாது, காஞ்சாலும் சரி. அதேமாதிரி நம்ம வேப்பங்குச்சி கார் டேஷ்போர்டில் வச்சுட்டு போகலாம், எந்த விதமான ஆபத்தும் வராது. அதேமாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம். இந்த படிகாரத்தை எங்கே வேணாலும் வைக்கலாம். படிகாரங்கிற ஒரு மகா சக்தி, மேஜிக் மாதிரி. இது கிறிஸ்டலுக்கு இணையான ஒன்று. அப்போ பார்த்திங்கன்னா வீட்டை ப்யூரிஃபை பண்ணணும். ஸோ ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை ப்யூரிஃபை பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், நில ஓட்டத்தை பேலன்ஸ் பண்ணணும், இதேமாரி வாஸ்து கோலத்தை பேலன்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இதை எப்போல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்புக்கு அழிவே கிடையாது. அதனால் இருந்தாலும் ஒரு 3 months கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உப்பு இந்த ஜாதிக்காயெல்லாம் போய்ட்டு நம்ம கால்படாதில் போட்டு புதுசாக மாற்றிக்கலாம். வேப்பங்குச்சி என்ன தான் அழிவே இல்லைனாலும் நம்ம காஞ்சி போச்சுன்னா எடுத்து கால்படாதத்தில் போட்டு புதுசாக வெட்டி வச்சுக்கலாம். படிகாரம் சின்ன சின்ன பீஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது காற்றோட கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கும். ரொம்ப கரைஞ்சிச்சுன்னா நீங்கள் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி படிக்கிற அறையில் வைக்கலாம்,
பூஜை அறையில் படிகாரத்தை வச்சு பாருங்கள், அதுவும் லிங்கத்துக்கு ஈக்குவலான ஒன்று தான். ஆக எந்த இடத்துல வச்சாலும் பாசிட்டிவிட்டி படிகாரம். இதே படிகாரத்தூளை கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், படிகாரத்தை நசுக்கி தூள் பண்ணிக்கிட்டு ஒரு காப்பர் லாக்கெட், தாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கோல்டு, இல்லைன்னா சில்வர், எதில் வேணாலும் நீங்கள் வந்து படிகாரத்தை தூள் பண்ணி உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு மிளகை உள்ளே வச்சுருங்க. பச்சை கற்பூரத்தை உள்ளே திணிச்சு லாக் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். இந்த யூரின் படுக்கையில் பெட் சிக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வரவே வராது. அவங்க இடுப்பில் கட்டி விட்டாலும் சரி, கழுத்தில் போட்டு விட்டாலும் சரி, இல்லை இதெல்லாம் நான் போட மாட்டேன்னா ஒரு சின்ன லாக்கெட் மாரி பண்ணி அவங்க பக்கத்தில் படுக்கும்போது பக்கத்துலேயே போட்டு வைக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டு காலையில் பத்திரமா எடுத்து வைக்க சொல்லுங்கள். இது வந்து பாதுகாப்பும் கூட, வசிய சக்தியும் கூட, இந்த காரிய சக்தியும் கொடுக்கும் இந்த படிகாரம். அதனால தான் படிகாரம் உடம்பில் படிந்திருக்கக்கூடிய கரைகளை காரத்தின் மூலமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதம். அதான் படிகாரம். படிந்தது எப்படி குப்பை மேனின்னா குப்பை என்ற மேனியை மேனியாக்கும் இல்லையா, அந்த மாதிரி தி பெஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் நல்ல தூக்கம், மன அமைதி. இந்த மெடிடேஷன் பண்ணுற ரூம்லாம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் கல் உப்பு வச்சு பண்ணி பாருங்களேன். மெடிடேஷன் பண்ண போகிறீங்க, உட்காந்து ஜின் முத்திரையை போட்டுட்டு சின்ன ஒரு பவுலில் இந்த சைடு ஒரு கல் உப்பு, இந்த சைடு கல் உப்பு, கொஞ்சம் பேக் சைடில் ஒரு முக்கோணமாக ட்ரையாங்கிளில் கல் உப்பு வச்சுட்டு நடுவில் உட்காந்து பாருங்களேன். இந்த வேவ் கடலில் இருக்கக்கூடிய எப்படி எலக்ட்ரோஃபில் வருமோ அந்த அளவுக்கு உப்போடைய எனர்ஜி இப்படி கூடு கட்டி நிற்கும். அதே தான் பெட்ரூம்லேயும் நடக்கும். அதனால் இது வந்து அற்புதமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நடுவில் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள், தி பெஸ்ட் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வாழ்க்கையில் பதற்றம் இல்லாமல், சிதற்றம் இல்லாமல், நிம்மதியான தூக்கத்தோடு, நல்ல எல்லா செல்வத்தோடையும் அமைதியான ஒரு சிந்தனையோடு இருக்கணும்னா இந்த பயிர்ப்புலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செய்து கை கண்ட முறைகள் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.